எனக்கு அது புரியலை, மறுபடியும் எனக்கு சொல்கிறீங்களா? இந்த மாதிரி நம்ம தமிழில் ஒரு புரியாத விஷயத்த நம்ம மறுபடியும் கேட்டு தெரிஞ்சுப்போம். இங்கிலீஷில் எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுவோம்? ஐ டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட், கேன் யூ சே இட் அகைன்? ஐ டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட், கேன் யூ சே இட் அகைன்? ஸோ இது பேசிக்கான ஜென்ரல் இங்கிலீஷ். ஸோ இதுக்கு அட்வான்ஸாக நம்ம எப்படிலாம் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இங்கே ஒரு 5 சென்டென்சஸ் இருக்குது. ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன், ஐ டிடன்ட் குவைட் கேட்ச் தட், குட் யூ ரிப்பீட் இட் ஒன்ஸ் மோர்? ஸோ இதுக்கு தமிழில் என்ன சொல்வோன்னா, எனக்கு அது முழுமையாக கேட்கவில்லை, இன்னொரு முறை சொல்ல முடியுமா? ஸோ இங்கே குவைட் அப்படின்னா முழுமையாக. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் அதுக்கு பதிலாக நம்ம இங்கே என்ன சொல்லலைன்னா didn't quite catch. ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ் இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ ஐ எம் ரிப்பீட்டிங் இட், ஐ didn't quite catch that, could you repeat it once more? எனக்கு அது முழுமையாக கேட்கவில்லை, இன்னொரு முறை சொல்ல முடியுமா? நெக்ஸ்ட் த செகண்ட் சென்டென்ஸ், சாரி ஐ couldn't follow, would you mind explaining again? ஸோ இங்கே மைண்ட் அப்படின்னா தயவு செய்து, ஒரு பொலைட்டாக நம்ம எங்கேயாவது ஒரு பெரிய இடத்துல நம்ம யார்கிட்டயாவது பேசிகிட்ருக்கோம், ஃபார்மலாக நம்ம பேசிகிட்ருக்கோம் அப்படின்னா, ஸோ அவங்க சொன்ன கொஷினும் இல்லை அவங்க சொன்ன இன்ஃபர்மேஷனை நம்மளுக்கு சரியாக கேட்கலனா, ஸோ நம்ம இங்கே வந்து மைண்ட் அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணி நம்ம இந்த கொஷினை நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தமிழில் மன்னிக்கவும், எனக்கு சரியாக புரியவில்லை, தயவு செய்து மீண்டும் விளக்க முடியுமா? ஸோ அப்போ இங்கே சாரி ஐ குடன்ட் ஃபாலோ அப்படின்னா, நான் வந்து நீங்கள் சொன்னதை நான் கேட்கல, உங்களை ஃபாலோ பண்ணி நான் கேட்கல, ஸோ தயவுசெய்து சொல்ல முடியுமா? ஸோ ஐ எம் ரிப்பீட்டிங் த சென்டென்ஸ் அகைன், சாரி ஐ குடன்ட் ஃபாலோ, வுட் யூ மைண்ட் எக்ஸ்பிளைனிங் அகைன்? மன்னிக்கவும், எனக்கு சரியாக புரியவில்லை, தயவுசெய்து மீண்டும் விளக்க முடியுமா? நெக்ஸ்ட் த தேர்ட், ஐ டிடன்ட் கெட் யுவர் பாயிண்ட் கிளியர்லி, குட் யூ கோ ஓவர் இட் அகைன்? இதுக்கு தமிழில், உங்கள் கருத்து எனக்கு தெளிவாக புரியவில்லை, அதை மீண்டும் சொல்லித்தர முடியுமா? ஸோ நீங்கள் சொன்ன பாயிண்ட், நீங்கள் சொன்ன கருத்து எனக்கு சரியாக புரியலை, மறுபடியும் அதை எனக்கு சொல்லித்தரீங்களா அப்படின்னு நம்ம கேட்போம். ஸோ ஐ எம் ரிப்பீட்டிங் த சென்டென்ஸ் அகைன், ஐ டிடன்ட் கெட் யுவர் பாயிண்ட் கிளியர்லி, குட் யூ கோ ஓவர் இட் அகைன்? உங்கள் கருத்து எனக்கு தெளிவாக புரியவில்லை, அதை மீண்டும் சொல்லித்தர முடியுமா? நெக்ஸ்ட் த ஃபோர்த் சென்டென்ஸ், pardon me, could you repeat that for me? ஸோ பாடன் அப்படின்னா மன்னிப்பு, மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ சாரி இன்ஸ்டெட் ஆஃப் சாரி we can use pardon. ஸோ இப்போ இதுக்கு தமிழில் என்னென்னா, மன்னிக்கவும், அதை எனக்காக மீண்டும் சொல்ல முடியுமா? மன்னிச்சிடுங்க, எனக்காக அதை நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு இங்கே நம்ம கேட்குறோம். ஸோ ஐ எம் ரிப்பீட்டிங் த சென்டென்ஸ் அகைன், pardon me, could you repeat that for me? மன்னிக்கவும், அதை எனக்காக மீண்டும் சொல்ல முடியுமா? எங்க இன்னொரு முறை சொல்லு. பாடேன். சத்தமா சொல்லு. பாடேன். இழுத்து சொல்லு. பாடேன். ஏய், அந்த பொண்ணு உன்னை பாட்டு பாட சொல்லி கேட்டிருக்காடா? The last sentence, I didn't fully grasp that, could you repeat that once more? ஸோ இங்கே என்ன நம்ம நியூவாக பார்த்துருக்கோம் அப்படின்னா grasp. ஸோ grasp அப்படின்னா வந்து புரிதல் அல்லது உணர்தல். இன்னும் வேறு இடத்துலலாம் நம்ம என்ன மீனிங் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, கட்டுப்பாடு அல்லது கைவசம் வைத்திருதல், பற்றி பிடி. ஸோ இவ்வளவும் மீனிங் இருக்குது. இங்கே நம்ம புரிதல் அப்படின்ற வார்த்தையை தான் இங்கே குறிக்கும். அப்போது ஐ டிடன்ட் ஃபுல்லி கிராஸ்ப் தட், நான் முழுமையாக அதை புரிஞ்சிக்கல, குட் யூ ரிப்பீட் தட் ஒன்ஸ் மோர்? எனக்காக அதை மறுபடியும் சொல்கிறீங்களா அப்படின்னு நம்ம கேட்குறது. ஐ எம் ரிப்பீட்டிங் த சென்டென்ஸ், ஐ டிடன்ட் ஃபுல்லி கிராஸ்ப் தட், குட் யூ ரிப்பீட் தட் ஒன்ஸ் மோர்? அதை முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை, அதை மீண்டும் ஒரு முறை சொல்ல முடியுமா? ஸோ இந்த மாதிரி நம்ம பேசிக் இங்கிலீஷை நம்ம வந்து காமன் சென்டென்சஸாக நம்ம வந்து டெய்லி ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரியான சென்டென்சஸ்க்கு நம்ம அட்வான்ஸாக என்னென்ன இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் இன்னும் வீடியோஸ் பார்த்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்க ஆசைப்பட்டீங்கன்னா, ஸோ ஃபாலோ த சேனல் யாஷ் கோடிங் டியூஷன் அண்ட் சப்ஸ்கிரைப் இட், தென் பெல் ஐக்கானை டச் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.